வணக்கம் அன்பானவர்களுக்கு. அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிட உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆடி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறதுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி எல்லா விவரங்களையும் பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் கொடைகள்ல ஒன்றுதான் இந்த ஆடி அமாவாசை. ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாயாளபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளாக கருதப்படுகிறது. இதுல மிகவும் சக்தி வாய்ந்த அமாவாசை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை தான். இதுல இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஏன் எவ்வளவு சிறப்பு, அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதன் பின்னணியில இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி மாசமும் தட்சிணாயன காலமும், ஆடி மாசம் பிறந்துச்சு அப்படின்னாலே ஆன்மீக அலைகள் வீச தொடங்கிவிடும். சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயரக்கூடிய காலமே ஆடி மாதம். இதத்தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது தான் ஆடி மாசம். இது தேவர்களுக்கு இரவு பொழுதுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கறதா இந்த ஆடி அமாவாசை. இந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பித்ருக்கள், அவங்க பித்ருக்கள் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க பூமிக்கு அருகில வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை அப்படிங்கிறது தான் ஆடி அமாவாசை. இந்த காலத்துல நம்மளுடைய பித்ருக்கள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க பூமிக்கு வர்றதா புராணங்கள் சொல்லப்படுது. இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல நம்மளுடைய பித்ருக்கள் பூமிக்கு அவங்களுடைய சந்ததியினரை பார்த்து ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போறதா நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். பித்ரு தர்ப்பணம் அப்படின்னா நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம். அமாவாசை நாட்கள்ல நாம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அப்படிங்கறது செய்வோம். இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறதோட முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நமக்கு இந்த உடலையும் வாழ்வையும் தந்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் மற்றும் நம்மளுடைய முன்னோர்கள். அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் குடும்பத்துல சந்ததி இல்லாம போறது, மன நிம்மதி இல்லாம போறது, கடன் தொல்லைகளால அவதிப்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பித்ரு தோஷம் அப்படிங்கிறது தான் காரணம். இந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைஞ்சு நம்மளை எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் செய்யும், நம்மளுடைய சந்ததியினரை வாழ்த்தும். நம்மளுடைய முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம 7 தலைமுறைக்கும் சுபிட்சமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம். பெற்ற தாயையும் தந்தையையும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை போற்றி பாதுகாப்பதும், அவர்கள் இறந்ததுக்கு பின்னாடி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த அமாவாசை நாட்களில் அவர்களுக்கு இந்த தர்ப்பணங்களை செய்துட்டு வர்றதும் ஒரு சராசரி மனிதனுடைய மிக முக்கியமான கடமை. கடமை அப்படின்னு சொல்றதை விட ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மம் அது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் முறைகள் என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு புனித நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்பு. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி புனித நீர்நிலைகள் இருக்கு இல்லையா, ராமேஸ்வரம், பவானி கூடுதுறை, கொடுமுடி, இந்த மாதிரியான புனித நீர்நிலைகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் காலையில புனித நீராடுதல் அப்படிங்கிறது சிறப்பு. காவிரி ஆற்றுடைய படித்துறைகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மக்கள் ஒன்று திரண்டு புனித நீராடுதல் அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு.
அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போக முடியல, ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும், அல்லது எங்களுக்கு நேரம் கிடைக்கல, நாங்க வீட்லயே வந்து இதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லயே புனித நீராடுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குளிக்கும் போது கங்கோசா, யமுனா சைவா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து புனித நீராடலாம். அடுத்தது தர்ப்பணம் செய்யறது. இதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்களுடைய பேரை சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது. இது நமக்கு செய்ய தெரியல அப்படின்னா முறைப்படி ஒரு புரோகிதர்களை வச்சு அல்லது அதை பத்தி விவரம் தெரிஞ்ச பெரியோர்களை வச்சு செய்யறது அப்படிங்கிறது நல்லது. இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம கையில கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கிட்டு தண்ணி இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம இப்படி இறைச்சி விட்டுறலாம். இதுவும் ரொம்ப எளிமையான விஷயம்தான். அடுத்தது ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானம் கொடுக்கறது, அதுலயும் அன்னதானம் கொடுக்கறது. ஆடி அமாவாசை நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய தானங்களுக்கு பல மடங்கு புண்ணியங்கள் உண்டு. யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது பக்தர்களுக்கு, காக்காய்க்கு அல்லது ஏதாவது ஒரு நாய்க்கு கூட ஏதாவது ஒரு உணவு அப்படிங்கிறது கொடுக்கலாம். பசுக்களுக்கு, விலங்குகளுக்கு இது எல்லாமே உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு பல மடங்கு புண்ணியங்களை தரும். காக்காய்க்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது பித்ருக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஐதீகம். விரதம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலையில இருந்து மதியம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். மதியம் வந்து வீட்டுல சமைச்சு படையல் போட்டுட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த படையல் போட்டு படைக்கும் போது கிட்டத்தட்ட மதியம் 12 மணிக்குள்ள இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. மீறி போனாலும் 1 மணிக்குள்ள இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த ஆடி அமாவாசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தை தாண்டி இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் கோணத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஆடி மாசம் அப்படிங்கிறது மழைக்காலத்துடைய தொடக்கம். இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள்ல எல்லாமே நீர் நிரம்பி வழியும். இயற்கைக்கும் நீராதாரங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் மக்கள் வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல கூடி வழிபாடு செய்யறாங்க. மேலும் மனதிற்கு காரகன் சந்திரனும் ஆன்மாவிற்கு காரகன் சூரியனும் 2 பேரும் ஒரே ராசியில் ஒன்றாக இணையக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை. இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனதும் சீரடைந்து ஒரு புதிய ஆற்றலை பெறுகிறது. இதுதான் அமாவாசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணம். அமாவாசை ஆடி மாதம் எந்த தேதியில நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/8/2026 செவ்வாய்க்கிழமை இரவு மணி 1:53 பிறகு 12/8/2026 புதன்கிழமை இரவு 11:06 வரைக்கும் அமாவாசை அப்படிங்கிறது இருக்குது. நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/8/2026 புதன்கிழமை அன்றுதான் நம்ம அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது செய்யறதுக்கு உகந்த நாள். இந்த அமாவாசை நாட்கள்ல நிறைய பேர் வந்து விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் போறது வழக்கமா வச்சிருப்பாங்க. விரதம் ஏதும் வந்து அனுசரிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை நாட்கள்ல கோலம் போடுறதுல ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. அமாவாசை நாட்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா அமாவாசை நாட்கள்ல பித்ருக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்ப நம்ம கோலம் போட்டிருக்கும் போது கோலம் அப்படிங்கிறது மகாலட்சுமி அப்படிங்கிறதப்ப அவங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அது ஒரு தடையா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் நம்ம வந்து கோலம் போடாம இருக்கிறோம். எல்லாருமே கோலம் போடாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு மட்டும் போறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க மட்டும் கோலம் போடாம இருந்தா போதும். மற்றவங்க எல்லாருமே நார்மலா நம்ம எப்பவும் கோலம் போடுறது மாதிரி போடலாம். அதனால எல்லாருமே அமாவாசைனா கோலம் போடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம வீட்டுல படையல் போட்டு சாமி கும்பிடும் போது யாராவது ஒருத்தரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறார உணவு கொடுங்க. கண்டிப்பா வந்து நல்ல மிகப்பெரிய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இல்ல நீங்க வெளியில இருக்கிறீங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க. இல்ல அதுவும் செய்ய முடியல அப்படின்னா உங்களால என்ன மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து நாளைக்கு கண்டிப்பா நீங்க அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். காலையில வந்து புனித நீராடுறோம், மதியம் வந்து வீட்டுல படையல் போட்டு சாமி கும்பிடுறோம், காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோம். சாயந்தரம் மாலை நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
முடிஞ்சவங்க உங்களுடைய குலதெய்வ கோவில்களுக்கு மறக்காம போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா குலதெய்வம்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் தான். அதனால அமாவாசை நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடையாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், இல்லை எந்நேரமும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளாகட்டும், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகளாகட்டும், இது எல்லாமே நீங்கி குடும்பத்தில் நமக்கு தேவையான எல்லா ஒற்றுமைகளும் சரி, செல்வ செழிப்பும் சரி, சந்ததிகளும் சரி, திருமணங்களும் கைகூடி வரும். அதனால கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கான வழிபாடு, இதை மறக்காம அமாவாசை நாட்கள்ல செய்திருங்க. அதனால வரக்கூடிய ஆடி அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நம்மனால முடிஞ்ச தான தர்மங்களை செஞ்சு அவர்களுடைய ஆசையை நம்ம முழுமையா பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆடி அமாவாசை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பகுதியில கேளுங்க. மறக்காம நம்மளுடைய ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.